Hello my people, welcome back to my channel. How are you all doing? I am doing really great. So இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நான் எப்படி ஃப்ரான்ஸ்க்கு வந்தேன், என்ன வீசா டைப்பில் வந்தேன் அண்ட் எவ்வளோ எனக்கு டைம் எடுத்தது இந்த ப்ரொசீஜருக்காகங்கிறத பற்றி தான் இருக்க போகுது. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்னது அப்படின்னா ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் வீசா. இதை வந்து ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபேமிலியால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் வி காட் மேரிட் இன் February 2023. ஸோ வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஹி வாஸ் லிவிங் இன் ஃப்ரான்ஸ் ஓவர் அ டிகேட் ஹியர். ஸோ அதனால அவர் வந்து என்னைய அதாவது அவங்க ஒய்ஃபை வந்து ஊர்ல இருந்து கூப்பிடுற மாதிரிங்கிற வீசா டைப் தான் இது ரெக்ரூட்மெண்ட் ஃபேமிலியாங்கிறது. ஸோ இதை வந்து எப்படி நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் சர்ச் மேரேஜ் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணோம் ஆஃப்டர் 5 days ஆஃப் அவர் சர்ச் மேரேஜ். அதை முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது தெரியுமா, ரெஜிஸ்டர்ட் மேரேஜ்குள்ள சர்டிஃபிகேட் வந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கும் போதே ஒரு 5 காப்பீஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ என்கிட்டையும் ஒரு 2 காப்பி இருக்கும், என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 2 காப்பி இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை கூப்பிட போகிறாங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க, உங்களை ஊரில் இருக்கவங்களை கூப்பிட போகிறாங்க அப்படின்னா அப்போஸ்டைல் அப்படிங்கிற ஸ்டாம்ப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போஸ்டைல் அப்படின்னு என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை அவங்கக்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ அப்படி அஃபிஷியல் சர்டிஃபிகேட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரிஜினல் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பின்னாடி அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி ஒரு இந்தியன் ஸ்டாம்ப் வந்து அடிப்பாங்க. தட் இஸ் அப்போஸ்டைல். ஸோ நான் வந்து ஜார்ஜியாவில் படிச்சிருந்தேன், நான் MBBS முடிச்சிருக்கேன். ஸோ அங்கே படிக்கும் போதே எனக்கு வந்து என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டில் நான் அப்போஸ்டைல் எனக்கு ஆல்ரெடி இருந்தது. ஸோ எனக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்க்கு மட்டும்தான் அப்போஸ்டைல் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போது உங்ககிட்ட ஒரு லாயர் மூலியமாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்னையில் யார்ட்டையாவது கொடுத்து அந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து டைரக்ட் ரிலேட்டிவ்ஸ் டெல்லியில் என்னோட பெரியப்பா இருக்கிறனால எனக்கு அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க. வித்தின் 1 வீக்லேயே எனக்கு வந்து முடிஞ்சிட்டு வேலை. பட் தென் எனக்கு கொரியர் மூலியமாக பண்ணுறதுனால எனக்கு 2 வீக்ஸ் எடுத்தது. ஸோ வந்ததுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்போஸ்டைல் பண்ண பேப்பர்ஸை வந்து அவங்க 2 வச்சுருந்தாங்க, என்கிட்ட 3 இருந்தது. அண்ட் இப்போ வந்து ஆஃப்டர் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச அப்புறம் 90 or 95% வந்து உங்கள் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து மட்டும்தான் ஒர்க் இருக்கும். ஸோ ஆல் kudos to my husband. He did everything from his side only by himself. ஸோ என்ன அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா, அவங்க எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்காங்க, அவங்களோட ரெசிடென்ட் பெர்மிட், அவங்க தீர்க்க செஜூர்னு சொல்லுவாங்க, அந்த ரெசிடென்ட் பெர்மிட், அவங்களோட எவ்ரி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் லைக் அவங்க ப்ரூஃப் ஆஃப் லிவிங் இன் ஃப்ரான்ஸ் அது எல்லாமே வேணும். அண்ட் ஆல்சோ அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த ப்ரூஃப் வேணும், லைக் யூட்டிலிட்டி பில்ஸ், அது எல்லாமே சப்மிட் பண்ணணும். அது எல்லாமே என்னன்னா ஒரு மாதக்குள்ளது மட்டும் சப்மிட் பண்ணக்கூடாது, லைக் மோர் தென் 5 months 6 months. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஆக்சுவலி அந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னா ஓஃபி அப்படின்னு. ஸோ இங்கிலீஷில் அது வந்து ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸ் ஃபார் இமிக்ரேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். பட் இதே ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்கிறாங்கன்னா l'Office français de l'immigration et l'intégration. Okay, I will repeat it again. Office français de l'immigration et de l'intégration. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இதில் போனீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வந்துடும். இந்த வெப்சைட் மூலியமாக மட்டும்தான் பண்ணணும். இது வந்து ஆஃப்லைன் ப்ரொசீஜர் கிடையாது, ஒன்லி ஆன்லைன். அண்ட் இது உங்களுக்கு மேபி தெரியலை, இன்னும் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ChatGPT கூட கேட்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே ஃப்ரான்ஸ்லேயே நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போயிட்டு கேட்டுக்கிடலாம்.
அண்ட் எனக்கு வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் தான் பண்ணிச்சு. லைக் என்னோட ஹஸ்பண்டோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் எவ்ரிதிங் எல்லாமே நான் ஆன்லைனில் என்னென்ன தேவைன்னு பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி என்னோட சைட்லேருந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா என்னோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் அது வந்து காப்பி இருந்தால் போதும், அண்ட் என்னோட ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஆல்சோ என்னோட ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட் இதை தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் பர்த் சர்டிஃபிகேட் வந்து காப்பி மாதிரி தான் அனுப்பி விட்டோம், நாங்கள் ஒரிஜினல் அனுப்பலை. மேபி அது திரும்ப வரலனா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து கலர் காப்பி எடுத்துகிட்டு அதை அனுப்பி விட்டுட்டோம். அண்ட் ஆஃப்டர் ஆல் த டாக்குமெண்ட் ஒர்க் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா we were so confused. ஓகே, நம்ம எல்லாம் ப்ராப்பராக தான் அனுப்பியிருக்கோமா அப்படின்னு. அண்ட் தென் அது வந்து அந்த ஓஃபிக்கு வந்து அதோட அட்ரஸ் கூட நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு. லைக் லெட்டரில் அனுப்பணும், நம்ம வந்து போஸ்டலில் அனுப்பணும். இது வந்து ஆன்லைன் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக பிடிஎஃப் வச்சுலாம் அனுப்பக்கூடாது. இது வந்து லெட்டராகவே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிடுவாங்க டேரெக்டாக. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நவ் கம்ஸ் த காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப் இஸ் வெயிட்டிங். ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. நான் இங்கே ஃப்ரான்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் சர்டன் பீப்புள்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு 1 year 1.5 year, நிறைய பேருக்கு 8 months அப்படிலாம் வந்து ஆயிருந்துச்சு. பட் என்னன்னா அவங்க அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அவங்க தோசின்னு சொல்லுவாங்க இங்கே ஃபைலை, அந்த தோசியை எல்லாமே அனுப்புனதுக்கப்புறம் அங்கே போய் ரீச் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லெட்டர் மாதிரி வரும். லைக் ஸோ அண்ட் ஸோ மை ஹஸ்பண்ட்ஸ் நேம் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி உங்களோட தோசியை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம், இட் இஸ் சேஃப்லி ரிசீவ்டுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. வி ஹாவ் டு வெயிட். எங்களுக்கு என்ன கேஸ் இருந்தது அப்படின்னா நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், லைக் எல்லாமே நாங்கள் கரெக்டாக தான் அனுப்பியிருக்கோமா, இல்லை எதுவும் ஃபால்ட் விட்டுட்டோமா, எதுவும் பேப்பர்ஸ் நம்ம வந்து விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி we were thinking a lot. பட் தென் நாங்கள் அமைதியாக தான் இருந்துச்சு. 6 months போச்சு, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. பட் தென் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஓஃபிக்கே நாங்கள் டைரெக்டாக மெயில் ஐடி எடுத்து we were like constantly we were sending மெயில். இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் அனுப்பி இவ்வளோ மாதம் ஆயிடுச்சு, வாட் இஸ் த ப்ரொசீஜர், என்ன ஆயிட்டு, எதுவும் மீன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவும் ஆயிடுச்சா, எதுவும் ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக அங்கே மெயில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் எப்படி போட்டிருந்ததுன்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்குள்ளே உங்களுக்கு வரல அப்படின்னா கன்சிடர்ட் இட் அஸ் ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த பீரியடையும் தாண்டி போயிட்டு அப்போ போனதும் நாங்கள் என்ன அவங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தோம். அதுக்கு அவங்களோட ரிப்ளை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து 2022 நவம்பரில் சப்மிட் பண்ணவங்களோட தோசியை செக் பண்ணிட்டு இருக்கோம், உங்களோடது இன்னும் நாங்கள் ஓப்பன் கூட பண்ணலை, we will do it soon அப்படிங்கிற மாதிரி, you just have to wait அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. then we were like okay, நம்மளுக்கு முன்னாடி அப்போ நம்மள மாதிரி எவ்வளோ பேர் மீன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஓகே ஒரு வேலை போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அப்பவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவான ப்ரொசீஜர். ரொம்ப அதாவது ஒரு தோசியைக்கே அவங்க ஒரு ஃபைலுக்கே அவங்க எவ்வளோ டைம் எடுப்பாங்கன்னு நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இவ்வளோத்துக்கும் நாங்கள் ஆஃப்டர் 8 months 9 months கூட நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணினப்போ அதுக்கப்புறம் திரும்ப சொல்கிறாங்க இன்னும் 2022க்குள்ளது டிசம்பர் மந்த் தோசியை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம், இன்னும் உங்களோடது வரல, இது நீங்கள் சப்மிட் பண்ணது. நாங்கள் வந்து எப்போ சப்மிட் பண்ணியிருந்தோம்னா சம்திங் ஜூன் 2023 அப்படி தான் நாங்கள் சப்மிட் பண்ணியிருந்தோம். அதுவா டிசம்பர் இல்லை ஜூன் சம்திங் அரவுண்ட் தட் டைம். அப்போ ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் தென் போச்சு வெயிட்டிங் பீரியட் தான் வந்து ஜாஸ்தி இருந்தது. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு சிச்சுவேஷன் வந்தது. என்னன்னா ஸோ கைஸ் ஐ திங்க் ஆஃப் மேக்கிங் அன் அதர் பார்ட் ஆல்சோ. அது ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கிறதுனால சேம் இந்த விசா ப்ரொசீஜர் கான்செப்ட் வச்சு இன்னொரு பார்ட் வந்து நான் போடுறேன். ஸோ செப்பரேட் வீடியோஸாக 2 வரும். I hope you really liked my video, and also the purpose of the video is to give information
whoever is waiting, please wait. கண்டிப்பாக வந்து வரும். And thank you for watching this video. Bonjour, au revoir.